ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் நம்மை கிருபையாய் காணும்படி உதவி செய்திருக்கிறார். கடந்த மாதமெல்லாம் இந்த வருடத்தின் ஒவ்வொரு மாதமும் அவர் நடத்தின ஆச்சரியமான பாதைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த மாதத்திலும் நாம் சில வசனங்களை தியானித்து தேவனுடைய சமூகத்திலே நாம் பலப்படுவோம். உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 130 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை அநேக இடங்களிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு விடியலை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த மாதம் விடியலை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. விடியலுக்காக யார் காத்திருப்பார்? அந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாமக்காரன் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறது போல அதைவிட அதிகமாய் என்னுடைய ஆத்மா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு இருளை கடக்காமல் விடியலை பார்க்க முடியாது. பகலிற்கு 12 மணி நேரம் என்றால் இரவுக்கும் 12 மணி நேரம் வருகிறது. ஒவ்வொரு இரவை கடக்கும் போது நம்முடைய நம்பிக்கை என்ன? சரி, நாளைக்கு காலையில் விடிஞ்சிரும், வேலைகளை பார்க்கணும், மற்ற காரியங்களை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இரவை கடக்கும் போதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை எப்படியாவது நாளை விடிந்து விடும், நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி இத்தனை மாதங்கள் காத்திருக்கிறோம். ஒருவேளை அநேக ஆண்டுகளாக, அநேக மாதங்களாக விடியலையே காணாமல் ஒரு இருள் நிறைந்த பாதைகளில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, மகனே, பயப்படாதே, பயப்படாதே, உனக்காக நான் ஒரு விடியலை வைத்திருக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் ஒரு விடியல். இன்னும் அநேக வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. 2-3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு இரவின் நேரத்தில் நடந்த 2-3 அனுபவங்களை வேதத்தின் ஆதாரத்தோட உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆபிரகாம் என்னும் விசுவாச தகப்பனை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சந்ததி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த ஆபிரகாம், சாராள் அவர்கள் வாழ்க்கையில கடந்து போன ஒரு இருளான நாட்கள் உண்டு. திருமணமாகி பல ஆண்டுகள். எதுக்குங்க கல்யாணம் பண்ணுவாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த சந்ததிகளை, பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுக்கும்படியாக. இப்போ 2 பேரும் பேச்சுலரா இருந்தப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நம்ம கல்யாணம் லேட்டாக தான் குழந்தை பிறக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை. எல்லாரும் மாதிரி இவங்களுக்கும் குழந்தை பிறக்கும், இவங்க சந்ததி பெருகும் தானே நினைச்சிருப்பாங்க, கனவு கண்டிருப்பாங்க. திருமணம் ஆயிடுச்சு. ஆனா
எல்லாரும் சொல்றாங்க, பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க வாழ்க்கை விடிஞ்சிருச்சு. ஆபிரகாம், இனி உன் வாழ்க்கை கஷ்டம் இல்லப்பா. சாரா, இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க 2 பேருக்கும் உங்க லைஃப், புது லைஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழுவீங்க அப்படின்னு எல்லாரும் விஷ் பண்ணி இருப்பாங்க. இவங்களும் அப்படித்தானே வாழ்க்கையை தொடங்கி இருப்பாங்க. ஒரு சந்தோஷமான காலகட்டம் ரொம்ப நாள் நீடிக்கல. நாள் ஆக ஆக பிள்ளை பேர் இல்லை. உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? இருள். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு, எனக்கு என்னப்பா தருவீங்க? இந்த மேல உள்ள வசனங்களை வாசிங்கன்னா தெரியும். எனக்கு என்ன தருவீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேன். திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஐயா, நாங்க ரொம்ப கனவுகளை கண்டோம், நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப கார் இருள். எப்படிங்க ஆபிரகாமுக்கு வாழ்க்கை இருண்டிருந்தது நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த வசனத்தில் இப்படியா சொல்லுது, அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரத்தை காமிக்கிறாருங்க ஆபிரகாமுக்கு. பகல்ல நட்சத்திரம் தெரியாதுங்க, ஏன்னா மேகங்கள், சூரிய வெளிச்சம் இதெல்லாம் மறைச்சிருக்குது. ஆனா ராத்திரி பாருங்களேன், சூரியன் அஸ்தமான போது, அது மறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியும். அப்படின்னா ஆபிரகாம கர்த்தர் வெளியே அழைச்சு பார்க்க சொன்ன நேரம் ஒரு இரவு. ஆபிரகாம், நட்சத்திரம் தெரியுதாப்பா? ஆமா ஆண்டவரே, தெரியுது. உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். இப்ப ஆபிரகாமுடைய ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, நான் பிள்ளையை குறித்து பேசுறேன், நீங்க சந்ததியை குறித்து பேசுறீங்க ஆண்டவரே. ஒருவேளை பல காரியங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? குடும்ப வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் குடும்பத்திலே ஒரு விடியலை கர்த்தர் தரப்போகிறார். இப்ப கவனிங்களேன், நட்சத்திரத்தை ஆபிரகாம் பார்த்துட்டாரு. வசனம் கீழே வாசிங்கன்னா தெரியும். அதை ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப சாரா ஆபிரகாம பார்க்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. இப்படியா வேணா கேட்டிருக்கலாம், என்னங்க இவ்வளவு நேரம் வீட்டில் இருந்தீங்க, எப்பவும் போல நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு, திடீர்னு வெளியே போயிட்டு உள்ள வந்தீங்க, உங்க முகத்துல ஒரு வித்தியாசம் தெரியுது, ஒரு வெளிச்சம் தெரியுது, என்னைக்கு இல்லாத ஒரு சந்தோஷம் உங்கள்ட்ட இருக்குது, என்னங்க மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, அம்மா நம்ம வாழ்க்கையே இருண்டிருந்தது இல்லை, இன்னும் விடியற்காலமே வரல, இப்ப இருட்டு, வானம் ஃபுல்லா இருட்டு, அதுல நட்சத்திரம் அங்கங்க தெரிஞ்சது. அதை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்குன்னு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதனால எல்லாருக்கும் இன்னும் சூரியன் உதயமானதா விடியற்காலம். ஆனா ஆபிரகாம் சொல்லுகிறார், எனக்கு இப்பவே விடியற்காலம் துவங்கி விட்டது. எல்லாருக்கும் சூரியன் உதயமானதான் விடியற்காலம். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு நட்சத்திரங்களை பார்க்கிற அந்த இருளே ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். பாஷா நம்புறதுக்கு சான்ஸே இல்லை, பாஷா ஃபுல்லா இருட்டா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த ராத்திரியிலே விடியல் ஆரம்பித்து விட்டது. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு விடியல். ஆபிரகாம் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு விடியலை தந்தார். எப்ப நடக்கும் காத்திருந்தார். எப்ப பிள்ளை பிறக்கும், எப்போ ஒரு என் பிள்ளைய கையில நான் சுமப்பேன்னு காத்திருந்தவனுக்கு ராத்திரியிலேயே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை விடியலாய் மாற்றி விட்டார். இப்ப கூட இந்த வசனம் கேட்கும்போது நடு ராத்திரியில் நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. யாருக்கு பேசுறாங்க? யாருக்கோ பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் எங்க விடிய போகுது? நம்ம கடைசி வரைக்கும் இந்த இருளில் தான் இருக்க போறோம். குடும்பமா, கணவன் மனைவியா, பிள்ளைகளா இந்த இருளில் தான் இருக்க போறோம். நம்ம குடும்பத்துக்கெல்லாம் விடிவு காலமே நம்ம சொல்லுவோம்ல, எனக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்காதா? என் குடும்பத்தில் ஒரு விடிவு காலம் வராதா? அன்பான சகோதரியே, சகோதரா, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு விடியல் காத்திருக்கிறது.
அடுத்த நாள் யாரு ஆபிரகாமை பார்த்தாலும் கேட்டிருப்பாங்க, ஐயா என்னையா உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு வித்தியாசம், வெளிச்சம் தெரியுது. ஐயா உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு காலையில் தாங்க சூரியன் உதிச்ச உடனே விடிஞ்சதுன்னு சொன்னீங்க, ஆனா எனக்கோ நேற்று ராத்திரியே விடிஞ்சிருச்சு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. கர்த்தருடைய ஆவியான உங்களை பார்த்து தான் டைரக்டா உங்களை பார்த்து சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்நேரத்தில் தானே விடியல், விடியல் குடும்பத்திற்குள்ளே ஒரு விடியலை இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் கட்டளையிடுகிறார். Thank you Holy Spirit. இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கவனியுங்கள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல், அவரோடு கூட இருந்த சீலா, 2 பேரும் ஒரு பெரிய மேடையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளில் ஆராதிக்கவில்லை. போன மாதமே அதை நான் உங்களுக்கு கோட் பண்ணி பேசியிருந்தேன். கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்தில் நிறைய சாட்சிகளை கர்த்தர் கேட்க பண்ணினார். நடுராத்திரியில துதிக்கிறார்கள், நடுராத்திரியில ஜெபம் பண்ணுகிறார்கள். இப்ப என்ன ஆச்சு? அஸ்திபார் அசைஞ்சு கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுந்தது. வசனம் சொல்லுகிறது, அதுக்கு பின்னாடி நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலைக்காரன் தான் அவர்களை உள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. அப்புறம் அவர்களுடைய காயங்களை எல்லாம் கழுவுறாரு. அடுத்து அதாவது அந்த நாள் விடியற் காலமான போதுன்னு ஒரு வார்த்தை வரும். ஆக்சுவலா இவங்க விடுதலை காயமெல்லாம் இவர் பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தான் விடியற் காலமான போது தான் இவங்களை கூட்டிட்டு போறாங்க. அப்ப கவனிங்க, நடு ராத்திரியில எப்ப துதிச்சு ஜெபிச்சு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களோ அப்பவே விடியலை கர்த்தர் கொடுத்துட்டார். அப்பவே விடிஞ்சிருச்சு. கட்டுகளில் உபத்திரவங்கள்ல இருக்கிறவர்கள், முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வியாதியில கஷ்டப்படுறவங்க, ரொம்ப நாளா பலவீனத்துல வியாதியின் படுக்கையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் கட்டுகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் கர்த்தரை பாடி துதிக்கிற உங்களுக்காக விடியற் காலமாகிற வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிற தேவன் அல்ல, நடு ராத்திரியிலே விடியற் காலத்தை உண்டாக்குகிறார். Thank you Lord. எல்லாரும் கேட்கிறாங்க, ஒருவேளை இந்த மாதிரி கைதியா நம்ம இருந்தோம்னா என்னைக்கு யார் வந்து என்னை ஜாமீன்ல எடுக்கிறது, யார் என்னை விடுவிக்கிறது, என்னை வெளியே கொண்டு போனதான் எனக்கு விடியலே, என்னை இதுல இருந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு போங்க, இந்த வியாதி என்னை விட்டு ரிலீஸ் ஆனதான் விடுதலை, யாரு வந்து என்னை விடுதலை ஆக்குவா, யார் எனக்கு இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை கொடுப்பார் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலே செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற அதே கட்டுகள் மத்தியிலே அந்த சங்கிலிகளின் நடுவிலே கர்த்தரை பாடி துதிக்கிற, நடு ராத்திரியில் அவர் நாமத்தை உயர்த்துகிற உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியம் நடு ராத்திரியிலே விடுதலை, விடியல். எல்லாரும் சொல்றாங்க விடியற் காலம் ஆன போது, பவுல் சீலா எப்படி வந்தாங்க, இவங்க உங்க செயின்லாம் யாருங்க கலட்டி விட்டது, சங்கிலி யாருங்க கலட்டி விட்டது, உங்களை யார் ரிலீஸ் பண்ணா? அடடா, இப்ப பவுல் சீலான்னு சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் இப்பதான் விடிஞ்சு வந்து நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, எங்களுக்கு நேற்று ராத்திரியே விடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் கண்கள் காண விடுதலை. நடு ராத்திரியிலே விடியற் காலத்தை கட்டளையிட்ட தேவன். இதே பவுல் கப்பல் பிரயாணத்தில் போகிறார். அந்த வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அப்போஸ்தலர்ல 27, 29 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணையத்திலிருந்து 4 நங்குரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியும் என்று இருந்தார்கள். பொழுது எப்ப விடியும் நங்குரத்தை போட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் 276 பேர் கப்பல்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி எல்லாம், நங்கூரத்தை போட்டாச்சுங்க, ஒரு நங்கூரம் இல்ல 4 நங்கூரத்தை போட்டாச்சுங்க, போட்டு
இப்ப இவங்க எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா, எப்ப விடியும், எப்ப விடியும். இவங்கெல்லாம் விடியலுக்கு காத்திருக்கிறாங்களா? ஆனா இந்த பவுலுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 27வது அதிகாரத்துல 23ல பாருங்களேன். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இப்ப என்னன்னா, எல்லாரும் கேட்கறாங்க, பவுலே நீங்களும் தானே எங்க கூட கப்பல்ல இருக்கிறீங்க, கைதியா இருக்கிறீங்களே, நீங்க மட்டும் எப்படிங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க? ஆக்சுவலா பார்த்தா பவுலுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருந்திருக்கணும். ஆனா பவுல் எல்லாருக்கும் தைரியம் சொல்றாரு. எல்லாரும் கேட்கறாங்க, என்னையா உங்க முகத்துல ஒரு பயமே இல்ல, மரண இருள் இல்ல? எல்லாருடைய முகத்திலயும் அது இருக்குது. ஏன்னா நம்பிக்கை போயிருச்சு. நம்பிக்கை போனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? மரண இருள் மூஞ்சில் அப்படி தெரியும். எப்ப சாக போது தெரியல, பொழுது எப்ப விடியும், எப்ப விடியும். விடியலுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனா பவுல் விடியலுக்காக காத்திருக்கல. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, எப்பா நீங்களாம் விடியலுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க, ஆனா இன்று ராத்திரி எனக்கு ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா? தூதனானவன் என்கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, உனக்கு ஒரு தீங்கு நடக்காது, நீ போய் ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். உன் நிமித்தம் நான் எல்லாருக்கும் தயவு செய்யறதுனால உன் வாழ்க்கையில இந்த பிராண சேதம் வராது. தேங்க்யூ லார்ட். சாக மாட்டேன். இந்த செப்டம்பர் மாதம் யாராவது மரண பயத்துல துவங்குறீங்களா? எப்போ எப்போ விடியும், இந்த வியாதி எப்ப மாறும், இந்த மரண பயம் எப்ப விட்டு நீங்களும் பயந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், விடியற் கால வெளுப்பு ராத்திரியிலே கர்த்தர் உண்டாக்குறாரு. எல்லாரும் இருள், மரண இருள்ல இருக்காங்க. பவுல் மாத்திரம் விடியற் காலத்துல இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவன் மரண இருளின் மத்தியிலும் விடியற் காலத்தை பார்க்கிறவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பயப்படாதீங்க. இந்த செப்டம்பர் மாதம் எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, உங்க முகத்துல பயம் தானே இருக்கணும், உங்க முகத்துல கவலை, பயம், ஏக்கம் தானே இருக்கணும். ஆனா என்னங்க ஒண்ணுமே இல்லாம சாதாரணமா இருக்கீங்க? அப்ப நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கெல்லாம் சூரியன் உதயமானாதான் விடியல், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நடுராத்திரியில எங்களுக்கு விடியலை தருகிற தேவன், வானத்தை பார்த்து அதை நட்சத்திரங்களை காண்பித்து எங்களை விசுவாசிக்க செய்கிற தேவன். பயப்படாதே பவுலே, ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. பயப்படாதீங்க. இனி உங்க வீட்டுல மரண பயம் இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இந்த வியாதியில மரிப்பது இல்லை, நீ விபத்துல மரிப்பது இல்லை. கர்த்தர் உன் ஜீவனை அருமையா எண்ணி இருக்கிறார், உன் பிராணனை அவர் காப்பாற்றி இருக்கிறார். காரணம், எல்லாரும் சூரியன் உதயமாகிறது காத்திருக்கிறாங்க. ஆனா இந்த ராத்திரி என் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சந்தித்து சொல்லுகிறார், பயப்படாதே. அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை பார். இருள்ல தாங்க நட்சத்திரம் தெரியுது. எல்லாம் நங்கரத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே சூரியன் எப்போ வரும் பார்க்குறாங்க. ஆனால் பவுல் மாத்திரம்தான், ஆல்ரெடி எனக்கு ஒரு சூரியன் சந்திச்சிட்டாரு, அவர் தான் நீதியின் சூரியன். ஆகவே செப்டம்பர் மாதத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கை எந்த இருள்ல இருந்தாலும் சரி, ஒரு வெளிச்சம், ராத்திரியிலே விடியலை தருவேன்னு கர்த்தர் சொல்றார். அதுதான் இந்த வாக்குத்தத்தனுடைய மிகவும் அழகான ஒரு காரியம். விடியற்காலம் வேற, நடுராத்திரியில விடியறது வேற. ஆண்டவர் அவ்வளோ நேரம்லாம் உங்களுக்கு இல்லைங்க. ஆண்டவர் உங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்றது இல்லை. இந்த ராத்திரியை உங்களுக்கு விடுதலையை தர்றாரு. இந்த ராத்திரியில ஒரு விடியற்காலம் இப்பவே துவங்குகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேங்க்யூ அப்பா. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் 5வது அதிகாரம் 8வது வசனம். அதில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரண இருளை விடியற்காலமாய் மாற்றி. மரண இருள் இருக்கிறதா உங்கள் முகங்களில்? அந்த மரண இருள் பயம் இருக்கிறதா? ஐயா எப்ப விடியும் தெரியல, மரணத்துக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற, இந்த வியாதியின்
வலி என்னால் தாங்க முடியலை, நான் மரிச்சா நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நான் பிறந்த யோபு சொல்றது நான் பிறந்த நாள் அந்தகாரப்படுவதாக அப்படிங்கிற மாதிரி இருளை நான் விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை, பிள்ளை பிறகுன்னு நம்பிக்கை இல்லை, சந்ததி பெருகுன்னு நம்பிக்கையே இல்லை, இந்த கப்பல்ல நான் மரிச்சிருவேன், இதுல நான் பிழைப்பேன்னு நம்பிக்கையே இல்லை, இந்த ஜெயில நான் அப்படியே எல்லாரும் கைவிட்டு இந்த ஜெயில என் ஜீவன் போயிருன்னு, நடு ராத்திரியில உயிர் போயிருமோன்னு என் வாழ்க்கை அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நடு ராத்திரியில நடு இரவுல கடல்ல நீ நடு இரவுல இருக்கிற அந்த டைம்ல விடியற் காலம் துவங்குகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தம்முடைய ஜனங்கள் விடியலுக்காக காத்திருக்கிறார்கள். எப்பொழுது விடியும், எப்பொழுது விடியும், எப்போ என் வாழ்க்கையில் ஒரு விடியல் நடக்கும், எப்போ நடக்கும் தெரியலையே. வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது நம்புகிறேன், இப்போ நடக்கும், இப்போ ஒரு விடியல் வரும், இப்போ ஒரு விடியல் வரும் நான் நம்புகிறேன். ஆனால் இன்னும் நடக்கலையே, இன்னும் அது என் வாழ்க்கையில் அந்த விடியலை நான் பார்க்கலையே அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற ஒருடைய வாழ்க்கையில் ஒரு விடியற் காலம் இப்பொழுதே துவங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய குடும்பங்களில் கிரியை செய்யட்டும். குடும்பத்திற்குள்ளே இப்பொழுதே இந்த ராத்திரியிலே ஒரு விடிய காலம் உண்டாகட்டும். துதிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, உம்மை நம்புகிறவர்களுக்கு சூரியன் உதிக்கிற அந்த டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்றது இல்லப்பா. இப்பவே ஒரு விடியற் காலத்தை துவக்குகிறதற்காக நன்றி. செப்டம்பர் மாதம் விடியலின் மாதம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. Thank you. Praise the Lord.